வணக்கம்ப்பா. குழந்தைகள நல்லா நாங்கள் ஆரோக்கியமாக வளர்க்கணும் பிறந்த குழந்தைலேருந்து அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க. அதுக்கு 6 மாதத்து வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கேழ்வரகு கஞ்சி, அந்த கேழ்வரகு கஞ்சி மாவு தயாரிக்கும்போது கொஞ்சமாகவே தயாரிங்க. அந்த மாவு தயாரிக்கும்போது ஒரு தடவை அது கூட கொஞ்சம் பாதாம் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் ரொம்ப போடக்கூடாது பாதாம். இப்போ குழந்தைக்கு நல்லா சத்து வருதுன்னு. இப்போ 100 கிராம் கேழ்வரகுனா ஒரு 5 பாதாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி வச்சு அதை கஞ்சியாக காய்ச்சி கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேழ்வரகுல இந்த முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கேழ்வரகு கூட இந்த இது பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு அதுகளுக்கு கலந்து கொடுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு உப்பு இனிப்பெல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவு கொடுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு 1/4 உப்பு இருக்கிற மாதிரி, நம்மளுக்கு முழு உப்பு வேணும், 1/4 உப்பு இருக்கிறாப்புல கொடுக்கலாம். அப்புறம் ஜூஸ், இந்த பழங்களில் ஜூஸ் கொடுப்பாங்க. அப்படி ஜூஸ் கொடுக்கறது பிரயோஜனமே இல்லை. அதுகளுக்கு நார்ச்சத்தோடு சேரணும். அப்போ வாழைப்பழம், ஆப்பிள், பப்பாளி இதுகளெல்லாம் நல்லா மசிச்சு தரலாம். அப்புறம் நான்வெஜ்ஜு, மீன் இதெல்லாம் நம்ம அப்படியே பிச்சு பிச்சு கூட தரலாம். சாத்தில் போட்டு கூட பிசைஞ்சு தரலாம். இந்த சிக்கன், மட்டன்லாம் நம்ம சூப்பு தர்றதை காட்டில் கூட கொஞ்சம் 7-8 மாதம் குழந்தைகளுக்கு சொல்கிறேன். நல்லா மசிச்சு மிக்சியில் கூட அடித்து கொஞ்சம் ஈரல் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நல்லா நச்சு சாதத்தில் போட்டு கொடுக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஆனால் இந்த உணவுகள்லாம் பேலன்ஸாக இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே நாளில் தந்து குழந்தைகளுக்கு செரிமானம் ஆகாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் அதுங்களுக்கு பசிச்சாதான் சாப்பிட்ணும், வேணான்னா விட்டுறணும். ஆனால் பசிச்சா அவங்களே வாங்கிக்கிடுவாங்க, நம்ம கொடுக்கலாம். இப்படி நிதானமாக கொடுத்து வாங்க. அப்புறம் இந்த உரம் மாத்திரைங்கிறது சித்த மருந்து கடையில் கிடைக்கும். டெய்லி ஒன்று தாய்ப்பால்லையோ தண்ணீர்லையோ கரைச்சி கொடுக்கலாம். இந்த உணவு கொடுக்குறதோட விட்டுறாதீங்க. நைட் நேரத்தில் தாய்ப்பால் கொடுங்க. பகல் பூரா இப்படி உணவே கொடுத்துக்கிட்டு வாங்க. 6 மாதத்துக்கு பிறகு சொல்கிறேன். அப்புறமேல நீங்கள் நைட்டில் தாய்ப்பால் கொடுத்துக்கோங்க.